Good morning, children. Welcome back to ICAN Physics Academy. Now in this class, we are going to see AC with inductor. Let's enjoy the class. Now, a inductor of inductance L. Okay. So, a inductor of inductance L is connected with a AC source of EMF E equal to E naught sin omega t. Okay. So, when the AC current flows through the inductor, so what happens? அதுதான் நீங்க பார்க்க போறோம். Okay. அப்ப நமக்கு என்னையா தெரியும்? I equal to I naught sin omega t. Now let's take this equation number 1. So E equal to E naught sin omega t. Now let's take this equation number 2. அப்ப when the current produces the ஒரு இண்டக்டர் வழியா கரண்ட் போச்சுன்னா இன்டியூஸ்டு கரண்ட் வரும். சொன்னது யாரியா? ஃபேரடே. அந்த இன்டியூஸ்டு கரண்ட்னால இன்டியூஸ்டு இஎம்எஃப் வரும். சொன்னவர் யாரியா? ஃபேரடே. பட் இந்த இன்டியூஸ்டு இஎம்எஃப் ஆப்போசிட் டைரக்ஷன்ல வரும்னு சொன்னாரு ஒருத்தர். அவர் யாரு? அவர் தான் லென்ஸ். அப்ப லென்ஸ் என்னமா சொன்னாங்க அப்படின்னா இந்த இன்டியூஸ்டு இஎம்எஃப் ஈக்குவல் டு மைனஸ் எல் டிஐ பை டிடி. அப்ப இது வந்து என்னையா? ஈக்குவேஷன் நம்பர் 3. அப்ப இந்த மாதிரி பார்த்தா அதை நம்ம ரீல்ஸ்ல போடுவோம் பின்னாடி, அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே. இப்ப இஎம்எஃப்பும் இன்டியூஸ்டு இஎம்எஃப்பும் எப்படியா இருக்கும் அப்படின்னா ஈக்குவலா இருக்கும், பட் ஆக்டிங் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன். இது ஈக்குவேஷன் நம்பர் 4. அப்ப இந்த கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு நமக்கு மெயின் அப்படின்னு சொன்னா இது 2 தான். இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு 2 டேபிள் மாதிரி அழகா என்ன பண்ணிடலாம், டெரிவேஷனை கொண்டு போயிடலாம். எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னா substitute 2 and 3 in 4. Substitute 2 and 3 in 4. யோட வேல்யூ என்னையா? E naught sin omega t. Okay. Equal to minus E dash ஓட வேல்யூ என்னையா? minus L di by dt. இப்போ மைனஸ் என்ன ஆயிரும்? பிளஸ் ஆயிரும். இப்போ என்னாச்சு ஆக்சுவலா? E naught sin omega t equal to L di by dt. So the division dt comes to this as multiplication. So the multiplication L comes to this as division. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா E naught by L sin omega t into dt equal to di. இப்போ எனக்கு ரெண்டு சைடு என்ன ஃபார்முலா வந்துருச்சு? டிஃபரன்ஷியல் ஃபார்முலா வந்துருச்சு. அப்ப என்ன பண்ணலாம்? இன்டகிரேட் பண்ணலாம். ஓகே. அப்ப இன்டகிரேட் பண்ணா என்னமா ஆகும் அப்படின்னா இன்டகிரல் டி ஐ ஈக்குவல் டு இ நாட் பை எல் இன்டு இன்டகிரல் சைன் ஒமேகா டி இன்டு டிடி. அப்ப டிஐயை இன்டகிரேட் பண்ணா ஐ இ நாட் பை எல், சைன் ஒமேகா டியை இன்டகிரேட் பண்ணா மைனஸ் காஸ் ஒமேகா டி பை ஒமேகா. ஓகே. அப்ப இந்த ஒமேகாவை வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்தா என்ன ஆகும்? இ நாட் பை ஒமேகா எல் மைனஸ் காஸ் ஒமேகா டி, தட் இஸ் ஐ. இப்போ எனக்கு ஐ அப்படிங்கிறது என்ன ஃபார்முலா இருக்கு அப்படின்னா சைன் ஃபார்முலா இருக்கு. பட் எனக்கு இங்க ஐ அப்படிங்கிறது என்ன ஃபார்முலா வந்துருச்சு? காஸ் ஃபார்முலா வந்துருச்சு. அதுவும் காஸ்ல என்ன ஃபார்முலா வந்துருச்சு? மைனஸ் காஸ்னு வந்துருச்சு. இப்போ இந்த மைனஸ் காசை ட்ரிகனாமெட்ரியை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்? சைனா மாற்ற போறோம். எப்படி மாத்துவீங்க? ஐ ஈக்குவல் டு இ நாட் பை ஒமேகா எல் மைனஸ் காஸ் ஒமேகா டிக்கு ஈக்குவல் ட்ரிகனாமெட்ரிக் ஃபார்முலா என்னையா அப்படின்னா சைன் ஒமேகா டி மைனஸ் பை பை 2. Now it's taken as equation number 5. Now compare 1 and 5. Compare 1 and 5. அப்ப 1 என்னையா சொல்லுது? I equal to I naught sin omega t. 5 என்னையா சொல்லுது? E naught by omega L into sin omega t minus pi by 2. Okay. இப்ப compare these two. LHS are equal. அப்ப LHS are equal னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்? RHS are equal.
அப்ப RHS are equal அப்படின்னா என்ன சொல்லிடலாம் I நாட் ஈக்குவல் டு E நாட் பை ஒமேகா எல். அப்ப நமக்கு ஜென்ரலா தெரிஞ்சது என்னையா அப்படின்னா V ஈக்குவல் டு IR. ஓகே, அப்ப R ஈக்குவல் டு V பை I, அப்பலாட்டி I ஈக்குவல் டு V பை R. அப்ப இந்த டிவிஷன்ல இருக்கிற R எதை சொல்லுது? இந்த ரெசிஸ்டர் கொடுக்குற ரெசிஸ்டன்ஸை சொல்லுது. அதே மாதிரிதான் இங்க பாருங்க, டினாமினேட்டர்ல என்னையா இருக்கு அப்படின்னா ஒமேகா எல். அப்ப இந்த ஒமேகா எல் அப்படிங்கிறது எதையா சொல்லுது அப்படின்னா இந்த இண்டக்டர் கொடுக்குற ரெசிஸ்டன்ஸை சொல்லுது. ரைட், ஓகே. அப்ப அதுக்கு ஒரு பேர் வைங்க சார் அப்படின்னா அது பேர் என்ன சொல்லலாம்? எக்ஸ்எல். அப்ப எக்ஸ்எல் அப்படின்னா என்னையா அப்படின்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். அப்ப எக்ஸ்எல் அப்படின்னா என்ன சொல்லிடலாம்? இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். ஓகே, அப்ப இந்த இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா XL ஈக்குவல் டு ஒமேகா எல். அப்ப ஒமேகா ஈக்குவல் டு 2 பை மியூ. அப்ப இந்த ஒமேகா எடுத்து நம்ம என்ன போட்டுக்கலாம்? 2 பை மியூ போட்டுக்கலாம். அப்ப XL ஈக்குவல் டு 2 பை மியூ இன்ட்டு எல். அப்ப டிசி கரண்டா இருந்தா ஃப்ரீக்வன்சி இஸ் 0. அப்ப இந்த மியூவை எடுத்துட்டு நம்ம என்னையா போட்டுக்கலாம்? 0 போட்டுக்கலாம். அப்ப 0 இன்ட்டு சம்திங் 0. ஸோ இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அப்ப இல்லாட்டி இந்த இண்டக்டர் கொடுக்குற ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 0 ஆயிடுச்சு. எந்த கரண்ட்டுக்கு? டிசி கரண்ட்டுக்கு. அப்ப இந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்க? the inductor allow DC. Why? Because for DC the frequency is 0, so the inductor offers 0 inductive reactance, so it allow all the DC current. அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்டிஷன் அப்படியே எழுதுனா உனக்கு 2 மார்க். ஓகே, இங்க என்ன இருக்கு அப்படின்னா ஒமேகா டி. இங்க என்ன இருக்கு அப்படின்னா -π/2. அப்ப இதை நம்ம கம்பேர் பண்ணா என்னமா ஆகும் அப்படின்னு கேட்டா ஸோ ஒமேகா டி. ஸோ ஃபார் இஎம்எஃப் இப்படி வந்துடும். ஸோ இட்ஸ் இ. அப்ப இங்க -π/2 வந்துருச்சு சார் ஐக்கு. அப்படின்னா என்னையா பண்ணுவீங்க அப்படின்னா இங்க இருந்து ஆரம்பிச்சு புரியுதா? அப்ப இது ஈனா இவன் யாரு? ஐ. அப்ப இ மேல இருக்கு, ஐ கீழே இருக்கு. அப்ப இதை நம்ம எப்படி சொல்லலாம்? இ லீட்ஸ் ஐ பை π/2. அப்படி இல்லை, இதை நான் மாத்தி எழுதுவேன் சார். அப்படின்னா எப்படி சொல்லலாம்? ஐ லேக்ஸ் பிஹைண்ட் இ பை π/2. அப்ப இன்னும் வேற மாதிரி ஈஸியா சொல்ற மாதிரி சொன்னா எனக்கு பின்னாடி போர்டு இருக்கு. மாத்தி சொன்னா போர்டுக்கு முன்னாடி நான் இருக்கேன். அந்த கேஸ் தான். அப்ப இங்க இஎம்எஃப் லீட்ஸ் கரண்ட் பை π/2. அப்படி ஐ லேக்ஸ் பிஹைண்ட் இ பை π/2. ஓகே, do you get it now? Do you any doubts? No doubts.